ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து 1+1 ஆஃபர் கொடுத்துருந்தோம். அந்த ஆஃபர் வந்து நான் 2 days தான் கொடுத்துருந்தேன். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிக்வஸ்ட் வர ஆரம்பிச்சிது. தீபாவளி வந்து நீங்கள் அந்த 1+ ஆஃபர் கொடுங்கக்கா, ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கஸ்டமர்ஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்குறப்போ அது நம்ம எப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போது அந்த 1+ ஆஃபரை, அதை 1+1 ஆஃபர் வந்து தீபாவளி வரலுமே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு குக்கி கூடமே உங்களுக்கு இந்த ஆஃபர் உண்டு. நீங்கள் எந்த குக்கி வாங்குறீங்களோ அதே சேம் ப்ரைஸ்க்கு இன்னொரு குக்கி பாக்ஸு, இல்லை அந்த சேம் ப்ரைஸ்க்கு வந்து வேறு ஏதாவது குக்கி பாக்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பர் ஸ்க்ரீன் மேலே கொடுக்குறேன். ஸோ ஹாப்பி தீபாவளி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழித்து நான் உங்களை வந்து லாங் வீடியோவில் இப்போ பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. ஸோ வீடியோ எண்டு வரலையும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக வந்து வானம் அப்படி மூடிக்கிட்டு அங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது. அந்த இடத்துல அவ்வளோ ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு 10 நிமிஷத்தில் பெய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து மழை பெய்கிற டைமில் இந்த பால்கனிலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ஏன்க்கா நீங்கள் லாங் வீடியோ போடல அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சிட் சாட் பண்ணுற மாதிரி விலாகாக இருக்கும். அண்ட் இந்த 2 பேர்ட்ஸ் வந்து ரேவந்த் ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்தான். ஒன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா விவான் வச்சுருக்காரு. இந்த பேர் ஒன்று பேர் சுப்பு, ஒன்று பேர் மோனி. இது 2மே வந்து ஒரு யூடியூபர்ஸ் தான். ஸோ நமக்கு சுப்பு அஃபிஷியலில் வந்து சுப்பு இருப்பார் இல்லையா, அவர் ரேவந்த்க்கு விவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சுப்புன்னு பேர் வச்சுருக்காரு. அண்ட் மோனின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் இருப்பாங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க ஃபயாஸ்லாம் சேர்ந்து பண்ணுவாங்கள்ல, அதனால் அந்த மோனி ரொம்ப பிடிக்கும். அதனால் மோனின்னு வச்சுருக்கேன். இந்த 2 பேருமே விவான் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ குழந்தைங்க வந்து இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த எங்கேஜில். ஸோ காலையில் டீ போட்டுட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஏன் நீங்கள் வந்து விலாகே போடல நிறைய பேர் கேட்டாங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை ஏதாவது சங்கடமான விஷயம் தான் நடந்துச்சா அப்படின்றப்பல ஒன்றும் இல்லைங்க. பேக்கிங்கில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் விலாக் எடுக்கவே முடியல. எப்பவுமே விலாக் வந்து நான் தான் ஃபுல்லாக ட்ரைபாட் வச்சு எடுப்பேன். எனக்கு பேக்கிங் போயிட்டு வந்துட்டுல ரொம்ப டயர்டாகிடுது. நான் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப டயர்டாகிடுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து என்னால் திருப்பியும் விலாக் அப்படின்றது ஒன்று எடுக்கிறதுக்கு அந்த சக்தியே கிடையாது உடம்புல. சரி, கொஞ்சம் வந்து இப்போ மல்டிவிட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக விலாக்ஸ் வரும். காலை டீ வந்து மாமியார் போட்டுட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1.5 மாதத்தில் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வரக்கூடிய லாங் வீடியோஸ் மிஸ் பண்ணிங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு விதமான ஒரு ஃபீல், ஐயோ நம்ம விலாக்ஸ் எடுக்கிறதே இல்லையே அப்படின்ட்டு. அது கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருக்குது. பட் என்ன சொல்கிறது, அதான் நம்ம வந்து அந்த பேக்கிங் முடிச்சுட்டு வந்தாலும் டயர்டாகிடுதுன்றப்போ அது பாசிபிளாக இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் நான் எல்லாத்தையும் வந்து ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளுக்கு இதுவும் வேணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு கை கொடுத்த கடவுளில் இந்த யூடியூப் சேனல் விலாகிங் அப்படின்றப்போ அதை கண்டிப்பாக நான் விட மாட்டேன். ஸோ அதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாமோ நம்ம வேலையை ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு நம்ம விலாக்ஸ் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக மழை பெஞ்சால் இந்த வாஷிங் மிஷின் மேலே தண்ணி போட்டுறதுனால நான் வந்து மேலே கவர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குங்க. இந்த மாதிரி ஹை ரைசிங் பில்டிங்கில் மழை பெஞ்சால் தண்ணி வந்து அப்படி சாரல் அடிக்கும்ல. ஸோ இப்போ வாஷிங் மிஷினில் டிஷ் வாஷர்லாம் வச்சிங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிரும். அதுக்காக கொஞ்சம் வந்து மேலே கவர் போட்டு மழை பெய்யறதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஸோ டீ போட்டாச்சு, மாமியாருக்கு டீ கொடுத்துட்டு அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய பேர் அக்கா நீங்கள் நல்லா வெயிட் லாஸாக இருக்கீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எனக்கு மெயினாக வந்து அந்த ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது. செகண்ட் வந்து நான் ஃபுட்டு கொஞ்சம் மாற்றிருக்கேன். எல்லாம் சேர்ந்து ஒரு ரீசன் சொல்லலாம். அண்ட் 4000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணுறேன். அதை வந்து கண்டினியூஸாக காலையில் விடாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரே எக்ஸசைஸ் அதுதான். அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஜிம் போய் பண்ண முடியல, இல்லை வீட்டிலே கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா கூட ஒரு 4000 ஸ்டெப்ஸ் நம்ம வாக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை தொடங்கிடலாம். கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிபி சுகர் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம், ஒபசிட்டியாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம், அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அத்தனை நல்குணங்கள் அந்த அரிசியில் இருக்குது. ஸோ இந்த வசி ஹோம் ஃபுட்ஸ்லேருந்து இந்த கருப்பு கவுனி வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்ம அம்மா எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி அவ்வளோ நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பேட்ச் பை பேட்சாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமாக தெரியும். ஸோ இவங்க பாட்டியோட ரெசிபி தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு செஞ்சு
கொடுத்துட்டு இது காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப ஃபில்லிங்காக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாவை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக சின்ன பிள்ளைங்களுக்கு கஞ்சி கொடுக்குற மாதிரி அவ்வளோ நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது சாப்பிட்றப்போ கஞ்சி குடிக்கிறோமே அப்படின்ற ஃபீல் இல்லாமல் அந்த செமி சாலிடாக நம்ம வந்து எடுக்கிறப்போ ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்குது, ரொம்ப நேரத்துக்கு பசிக்கவும் மாட்டேங்குது. அதே மாதிரி காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்குது. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரும் வெளியாலோ கிடையாது, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஸோ இவங்க ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம அம்மா நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வந்து பதார்த்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வந்து ஹெல்த்தியாக இருக்குமோ அதே கைப்பக்குவத்தோடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ விலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்பேரிட்டிவ்லி இவங்ககிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் கிடையாது, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, இல்லை வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஹெல்த்தியான ஒரு உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கஞ்சி கொடுக்கலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி ரைஸ் இருக்குது, பார்லி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பைத்தம் பருப்பு இருக்குது, அப்புறம் மிளகு சீரகம்லாம் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கஞ்சியாக கொடுக்குறப்போ பயங்கர ஃபில்லிங்காகவும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது வந்து நம்மளால் பண்ணி கொடுக்க முடியல, இல்லை வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்க, காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் நிறைய கேலரிஸோடு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கஞ்சி வந்து நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சிட்டு கொஞ்சம் உப்பும் அப்புறம் தயிரோ இல்லை மோரோ போட்டு குடிச்சிக்கோங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து செமி லிக்விடாக எடுத்துகிட்டு ஸ்பூனில் வச்சு சாப்பிட்றப்போ எனக்கு வந்து கஞ்சி குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லாமல் வயிறுக்கும் ஃபில்லிங்காக இருக்குது. நான் அவங்களோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள், நீங்கள் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக தரமாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது, வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா அது பெரிய கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் சாண்ட்விச் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது சாப்பிடுவாங்க, கேலரிஸ் நிறைய இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கஞ்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் சப்ளிமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கில்ட் இல்லாமல் நம்ம அந்த வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ணலாம். சடனாக இமீடியட்டாக கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்காது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அண்ட் பிபி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கஞ்சி அவ்வளோ நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கூட நீங்கள் கூட இது சாப்பிட்றப்போ நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சத்தியமாக காசை வாங்கிட்டு பண்ணுற ப்ரொமோஷனோ இல்லை வந்து பெய்ட் ப்ரொமோஷனோ கிடையாதுங்க. நான் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபில்லிங்காக இருக்குது. நான் ஓடுற ஓட்டத்துக்கு எனக்கு ஒரு காலையில் நம்ம ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டோன்னா ஒரு 12 மணி வரையும் பசிக்காமல் நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் அவங்க சஜஸ்ட் பண்ணுறேன். அது மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வெயிட் லாஸில் இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு சின்ன பார்சல் வந்திருக்கு, அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கேங்க. பேக்கிங்க்காக சில பவுல்ஸ் வாங்கியிருக்கேன். நம்மக்கிட்ட ஸ்டீல் பவுல்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. நம்ம நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ நிறைய ஆர்டர்ஸ் வருது. ஸோ 1+1 ஆஃபர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ பவுல்ஸ் தான் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால நான் ஸ்டீல் பவுல்ஸ் பெரிய பெரிய பவுல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் மிக்சிங் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸில் வந்து குக்கீஸ் அவைலபிளாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இப்போ இன்னொரு புது முயற்சியாக வந்து இன்னொரு புது லான்ச் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். உங்களோட ப்ரேயர்ஸும் அதே மாதிரி உங்களோட விஷஸும் வேணும். சரி, இப்போ நம்ம ரொட்டீன் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ அந்த முக்கியமான ஹாப்பி நியூஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். உமாவுக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, ஸோ ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, ரொம்ப பெயினாக இருக்குன்னு சஃபர் ஆகிறா, நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஸோ உங்களோட குரூப் ப்ரேயர்ஸோட சக்தி தான். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உமா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள ஃபுல் செக்கப்புக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவங்க ஸ்கேன்லேருந்து எல்லாமே செக் பண்ணி பார்க்குறப்போ கர்ப்பப்பையில் கட்டி இருந்ததுக்கான ஒரு அறிகுறியே இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது, எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டப்போ எங்கள் அம்மாவுக்கு கண்ணிலேருந்து அவ்வளோ சந்தோஷமான தண்ணி. ஏன்னா கண்டிப்பாக நான் நம்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரூப் ப்ரேயர்ஸ். நான் ஏன் ஒரு விஷயத்தை வந்து எனக்கு இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் உங்களோட ஹெல்ப் கேட்பேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தரும் எங்களுக்காக பண்ணக்கூடிய ப்ரேயர்ஸில் அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ அந்த டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், எந்த பிரச்சனையுமே கிடையாது, க்ளீனாக இருக்குது கர்ப்பப்பை அப்படின்னு சொன்னப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இப்போ எனக்கோ இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கோ ஏதாவது பிரச்சனை கூட நம்ம ஓரளவுக்கு தாங்கிடுவோம். ஆனால் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது, வலியை உணர்த்த தெரியாது. ஸோ அவங்க வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஃபார்ம் வந்து அழறது கத்துறது மட்டும்தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப வந்து அந்த கஷ்டத்தை பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். இந்த எந்த கஷ்டமும் இல்லாமல் கடவுள் நீங்கள் கொடுத்த ப்ரேயர்ஸ் எல்லா சக்தியும் சேர்ந்து இந்த ஒரு பெரிய வந்து மேஜிக் நடத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டாக்டர் வந்து கண்டிப்பாக இதை ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்மளுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்படுவோம். அதான் உமாக்கு
அப்படின்றப்போ எனக்கு தெரியல. ஏன்னா அவளுக்கு இது வரலையுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டிச் கூட போட்டது கிடையாது. அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுவான், எப்படி வந்து அதை பேர் பண்ணுவான்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். அம்மா ரொம்ப பயந்தாங்க. பட் அதுக்கு இப்போ எந்த என்ன சொல்கிறது பயமே இல்லாத மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஸோ எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் அதை எத்தனை பேர் நம்புறீங்களா இல்லைன்னு தெரியல. பட் நான் உங்ககிட்ட சொல்கிறப்போ நீங்கள் வந்து ஒருத்தரும் பண்ணக்கூடிய ப்ரேயர்ஸ் வந்து என் லைஃப்பில் அவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கு. ரைட் ஃப்ரம் விவானோட அந்த ப்ரெக்னென்சி முதற்கொண்டு நான் சொல்கிறேன். டாக்டர் வந்து 5 மாதத்தில் பார்த்துருக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும், எதுவாக இருந்தாலும் ரெடியாக இருங்க அப்படின்னாரு. இன்கேஸ் வந்து ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் 5th மந்த்லேயே நீங்கள் அபார்ட் பண்ணிடணும் அப்படின்னாங்க. பட் நான் உங்ககிட்ட கொடுத்த ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் பண்ண குரூப் ப்ளேட்ஸ்னால லட்டு மாதிரி ஒரு குழந்தை என் கையில் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். நம்மளுக்காக நம்ம யாருன்னே தெரியாத முகங்கள் வந்து ப்ரே பண்ணுறப்போ அந்த ப்ரேயருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ தேங்க்ஸுங்க. வேறு என்ன சொல்ல தெரியல. ரொம்ப 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 நன்றி. நீங்கள் உங்களோட நல்ல மனசுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க. அண்ட் நாங்கள் அந்த சந்தோஷத்தில் எங்கள் அம்மாவும் இதை சொல்ல சொன்னாங்க. நான் வீடியோ எடுக்கலைங்க, ஹாஸ்பிட்டல் போகிறது வரது எல்லாம் எடுக்கலை. ஏன்னா எல்லாத்தையும் எதுக்கு இது பண்ணிக்கிட்டு, பட் நான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அம்மா இங்கே வந்து ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன் நடுவில் என்னால் அந்த ப்ளாக்ஸும் எடுக்க முடியல. ஸோ அந்த டைமில் தான் அம்மா வந்தாங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப நன்றி, என் மனசார சொல்கிறேன். ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி நம்ம நல்லா காசு சம்பாதிக்கிறோம், அது அடுத்த விஷயம். ஆனால் நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறோம். நம்மளோட வியூவர்ஸ் வந்து நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்றப்போ இந்த அளவுக்கு ப்ரே பண்ணி அதை அவ்வளோ பாருங்கள் மிராக்கிள்ஸ் நமக்கு கொடுக்குதுன்றப்போ அதை விட ஒரு பெரிய விஷயம். ஆஸ் ஒரு கிரியேட்டராக ஒரு யூடியூபராக எனக்கு வேறு என்ன கிடைக்க முடியும்னு தெரியல. எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லப்போனால் எனக்கு வாழ்க்கையே கொடுத்தது இந்த யூடியூப் தான் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் அதுக்கு காரணமே சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையுமே எனக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறீங்க. திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப நன்றிங்க. இதே சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக விலாக்ஸ் வரும். என்ன ஆனாலும் சரி, நான் அந்த விலாக் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.